என்னோட பேபிக்கு 7 மந்த்ஸ் ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஹெட் ரொம்ப பெருசா இருக்கு, தலை வளர்ச்சி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிலர் சிஸ்டர் என்னோட பேபிக்கும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, இதனால தலை ரொம்ப பெருசா உடம்பு ரொம்ப குட்டியா ஏதாவது வித்தியாசமா பிறந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் பயந்து போய் இன்ஸ்டால கூட பர்சனலா மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்ளம், தலை ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது அவன் பிறந்த அன்னைக்கு எடுத்த போட்டோ பாருங்க. தலை ரொம்ப பெருசா வித்தியாசமாலாம் இருக்காது, நார்மலான குழந்தைய விட கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளோதான். அதுவும் வளர வளர சரியாயிரும். இதனால பேபிக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, மதருக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் அதிகமா இருக்கும். நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணனா, மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பேபிக்கெல்லாம் 38 வீக்ஸ்லயே ஹெட் வந்து இடுப்பெலும்புக்குள்ள என்கேஜ் ஆயிருமா. பட் எனக்கு வந்து 40 வீக்ஸ் வரையும் என்கேஜ் ஆகவே இல்லை. இதனால நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கும் பெரிய தலை, எங்க அத்தைக்கு பாத்தீங்கன்னா சி செக்ஷன் தான் ஆயிருக்கு. பட் சி செக்ஷன் தான் ஆகும்லாம் இல்லை, எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. பட் நான் வந்து அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணேன், எனக்கு தெரியல எக்ஸசைஸ் பண்ணனால தான் நார்மல் டெலிவரி ஆச்சான்னு. பட் அதனால தான் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கு. நார்மல் டெலிவரி ஆனாலுமே இவ்வளோ பெரிய ஹெட் வெளியே வரணும் இல்லையா, ஸோ கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் எஃபர்ட் எல்லாம் போட்டு புஷ் பண்ணி வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கும். அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு.